எல்லாருக்கும் வணக்கம். முனிஸ்டெல்ல சேனல்ல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, நியூ மாடல் பஃப் கை ஸ்லீவ் தான் இன்னைக்கு தச்சு உங்களுக்கு காட்ட போறேன். எப்படி வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி தைக்கணும், அப்புறம் அதுக்கு லேஸ் எப்படி வைக்கிறது, எல்லாமே உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோல காட்ட போறேன். மறக்காம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இது வந்து ப்ளவுஸோட கை மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா வந்து பஃப் கை எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் அதுக்கு வந்து லேஸ் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கை வந்து 9 இன்ச்சு இருக்கு இல்லையா. ஃப்ளீட் வந்து கொஞ்சம் ஏற்றி வைக்கிற மாரி கொஞ்சம் ஃப்ளீட்டு ஒரு கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கும். அப்போ சேரீலேருந்து நம்ம வந்து இந்த பிட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். அந்த உள்ள பஃப் கை வைப்போம் இல்லையா, அதுக்கோசரம் வந்து இந்த பிட்டை நான் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரெண்டு ரெண்டு கைக்கும் இது வந்துடும். நம்ம இது வந்து ஒரு 10 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். 10 இன்ச்சுக்குள்ள தான் கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா பார்டர் எந்த அளவு இருக்கோ அதை கட் பண்ணிட்டு அதை தவிர்த்துட்டு நம்ம மீதி வந்து பஃப் வைக்க போகிறோம். அதுதான் இதோட பச்சை கலர் மட்டும் வந்து சென்டரில் வந்து பஃப் வர மாதிரி நம்மளுக்கு வைக்கிறோம். வேணா வேலை வாங்குது இந்த பஃப் கை. நம்மளுக்கு கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னாங்க. அது கஸ்டமர் இந்த மாடல் வேணும்னு அவங்க தான் ஒரு ஸ்டில்லு காமிச்சிருந்தாங்க. நாங்கள் அதுமாரி தைச்சிருந்தோம். இந்த பஃப் நிறைய பேர் தைச்சி காமிச்சிருப்பாங்க. சரி, நானும் ஒரு வீடியோ இந்த பஃப் கை வீடியோ போடலைன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். பாருங்கள், மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ. இந்த லேஸ் வந்து நானே வச்சுருக்கிறதுனால 2 மாடல் லேஸ் வந்து நான் வச்சுட்டேன் கைக்கு வைக்கும்போது. இது முதல்ல அடிச்சு திருப்பிட்டாங்க. நான் அப்புறம் வந்து நான் தான் லேஸு இதெல்லாம் வந்து நான் அப்புறம் வச்சேன். இப்போ இதுமாரி அடிச்சு திருப்பிக்கிட்டு எக்ஸஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம அந்த பச்சை கலர் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். 2 இன்ச்சு வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளீட் வைக்கிறதுக்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம வந்து ஃப்ளீட் வச்சுக்க போகிறோம். ஃப்ளீட் வந்து இது வேறு மாதிரி வைக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. 2 இன்ச்சு வந்து நம்ம மார்க் போட்டுட்டு ஃப்ளீட் வைக்கிறோம். இது கொஞ்சம் லைனிங்கு போட்டு தான் நம்ம அப்புறமா தைக்கிறோம். சாரீ கொஞ்சம் மெலிசாக இருக்குது. இன்னும் திக்காக இருந்தால் இன்னும் பஃப் வந்து நல்லா திக்னஸாக நல்லா தெரியும். நல்லா வந்துடுச்சு. அவுட்ஃபிட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கஸ்டமருக்கு ரொம்ப அன்றைக்கி இங்கேயே போட்டு பார்க்க சொல்லிட்டேன். நான் ட்ரெஸ் மேலே போட்டு பார்த்தாங்க, ரொம்ப அழகாக இருக்க சொன்னாங்க. நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நீங்களே இதுமாரி தைச்சி பாருங்கள். இப்போ நம்ம பஃப் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதுமாரி வந்து நம்ம அடிச்சுட்டு இல்லையா, பஃப்பை மட்டும் தனியாக ரெடி பண்ணி இதுமாரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம லேஸ் வச்சுக்கணும். ஓகேவா? முதல்ல வந்து இது நல்லா கரெக்டாக அந்த சென்டரை பார்த்து நான் ஏற்கனவே பஃப் ஜாயின் பண்ணியிருந்தேன். இப்போ இதை வச்சு நம்ம கரெக்டாக அந்த சென்டரை லாஸ்ட் அந்த சென்டர் வந்து கரெக்டாக வரணும். அப்படி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க.
இந்த பஃப் வந்து அழகா உட்காரணும், அதான் ஒன்று. நான் மேலே மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே கொஞ்சம் பஃப் தூக்குன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எக்ஸஸ் வச்சுருக்கேன் மேலே. இல்லை அந்த தூக்குன மாரி வேணான்றப்போ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஈவனாக கொஞ்சம் வச்சுக்கலாம். நம்ம லைனிங் இருக்குல்ல அந்த அளவு வச்சுக்கலாம். நான் லைட்டாக கொஞ்சம் தூக்குன மாரி வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் வச்சுருப்பேன் மேலே கைக்கு. இப்போ மேலே வந்து மெலிஸ் லேஸ் வச்சுருக்கேன், கீழே வந்து பூ போட்ட லேஸ் வச்சுருக்கேன். நெக்குக்கும் கை ரவுண்டுக்கும் வந்து அந்த பூ போட்ட லேஸ் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ப்ளவுஸில் பூ பூவாக இருக்குது சொல்லிட்டு நான் அந்த பூ லேஸ் வச்சுருக்கேன். ரெண்டுமே காப்பர் கலர் தானா. அந்த பூ வந்து நீங்கள் கீழே பார்த்த மாதிரி வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். அந்த ரவுண்டு பூ வந்து மேலே பார்த்து வைக்கிறதோட நம்ம கீழே பார்த்து வச்சோன்னா அந்த ரவுண்டு வந்து பூ அழகழகாக தெரியும். அதனால் வந்து நான் வந்து பூ வந்து கீழே பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. 2 கையும் நெக் லேஸ் கட்டுற வீடியோலாம் போடலை. நெக் ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் கீழே வந்து கையில் ஒரு மணி மட்டும் நம்ம வச்சிடணும், வச்சு தச்சிடணும். அப்போ ஊசி நூல் வச்சு தச்சிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க. மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி.